நானும் அரசியல பத்தி பேச வேணான்ட்டு எவ்வளோதாங்க ஒதுங்கி போறது. எப்படி பார்த்தாலும் இப்ப நம்மள பேச வைக்கிறாங்க. ஏன்னா, எதனா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எதனா ஒண்ணு பண்ணிர்றாங்க. அத பத்தி நம்ம பேசியே தான் ஆவணும் அப்படின்ற மாரி. ஸோ, எனக்கு பட்டத நான் சொல்றேன். எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்லாம் தெரியாது. அரசியல் எத்தன கட்சி இருக்கு, எத்தன தலைவர்கள் இருக்காங்க, யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்றாங்க, அந்த பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரியாது. இருந்தாலும் பேசிக்கா கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்ணுது, அது நமக்கு நல்லதா, கெட்டதா அப்படின்ற ஒரு சொல்ற உரிமை நமக்கு இருக்குல்ல, பொதுமக்கள் எல்லாருக்கும். அந்த மாரி ஒரு உரிமை இருக்கிற மாரி நான் சொல்றேன். இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் தான். இது நெறைய பேருக்கு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு, பிடிக்காம போகவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி எத பத்தி நான் பேச போறேன்னா, இப்ப நம்ம ஸ்டாலின் வந்து 5,000 எல்லாருக்குமே இந்த மகளிர் தொகை 1000 1000 போட்டுன்னு இருக்காங்கல்ல மாசம் மாசம். அதுல வந்து இப்போ 3 மாசம் எலக்ஷன் வரைக்கும் ஏதோ சதி நடக்குது எதிர்க்கட்சியில. இத போட விடாம பண்றதுக்கு. அதனால நான் முன்னாடியே போட்டுர்றேன் முன்கூட்டியே அப்படின்ற மாரி 3000 போட்டு அதுக்கப்புறம் இந்த கோடை காலம் வருதுல்ல, அதுக்காக செலவுக்கு ஒரு 2000 5000 போடுறேன் ரவுண்டா அப்படின்ற மாரி போட்டிருக்காரு எல்லார் அக்கவுண்ட்டுக்கும். பரவாயில்லையே பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு கவர்மெண்ட் இவ்ளோ சலுகை பண்றாங்களா? அப்படின்ட்டு நெறைய பேருக்கு தோணலாம். இது வந்து சாதாரணமா இருக்கிற எளிய மக்களுக்கு தோணும் இந்த மாரி. படிச்சிருக்கிற யாருக்குமே அப்படி தோணாது. ஏன்னா ஒரு பயம் தான் வரும். நாட்ட என்னடா பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல அப்படின்ற மாரி. அந்த அளவுக்கு தான் இருக்கு இது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாரி மகளிர் உரிமை தொகையே குடுத்துருக்க கூடாதுங்க. இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஃப்ரீன்றது, அப்புறம் மகளிர் உரிமை தொகை, அப்புறம் இப்போ லேப்டாப் குடுக்குறது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நெறைய செலவு பண்ணி பண்றாங்க. இதனால எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் ஆகுது தான், உதவியா தான் இருக்கு. இருந்தாலுமே நம்ம நாட்ட எதிர்காலத்த நெனச்சு பார்க்கணும்ல. ஏற்கனவே நெறைய கடன்ல இருக்குன்றாங்க. 9,00,000 கோடிக்கு மேல. ஸோ அதெல்லாமே பார்த்து இந்த டைம்ல இது தேவையா அப்டின்ட்டு பார்க்கணும். நம்ம எலக்ஷன்ல ஜெயிக்கணும்னா இத பண்ணணும் அப்டின்ட்டுலாம் காச வாரி இறைக்கக்கூடாது. ஏன்னா அது நமக்கு தான் வந்து பின்னாடி வைக்கும் ஆப்பு. இப்ப எவ்ளோ காச வாரி இறைக்கிறாங்களோ கவர்மெண்ட் அவ்வளோத்துக்கும் நமக்கு பின்னாடி வரியா போடுவாங்க. அதனால நமக்கு தான் கஷ்டம். அதை யாரும் நெனச்சு பார்க்கறதில்ல இப்ப. அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து சரியா புரிய மாட்டேங்குது. பரவால்ல ஸ்டாலின் காசு, ஸ்டாலின் இவ்ளோ போடுறாங்க அப்டின்ற மாரி நெனச்சுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுமே டிஎம்கே கட்சில. ஏன்னா டிஎம்கே கட்சில இருக்கிற மோஸ்ட் ஆஃப் வோட்ஸ் எல்லாமே இந்த வயசானவங்க, அதாவது நீங்க கேட்டீங்கன்னா வச்சுக்கங்களேன், உங்க ஃபேமிலில இருக்கிற யாராவது ஒருத்தர் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாருனா ஒருத்தர் கேட்டு பாருங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னாக்கா, டிஎம்கேக்கு தான், இல்ல ஏடிஎம்கேக்கு தான் அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. சரி ஏன் அப்படி பண்றீங்க? நமக்கு எதனா ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? நம்ம ஊர் தலைவருங்க, அந்த கட்சியில இருக்கிற பொறுப்புல இருக்கிற ஆளுங்க யாருனா பண்ணியிருக்காங்களா? தெரு லைட் போட்டிருக்காங்களா? இல்ல தண்ணி விட்டிருக்காங்களா? தண்ணி பைப் போட்டு குடுத்துருக்காங்களா? இந்த மாரி வசதிகள் எதனா பண்ணியிருக்காங்கன்னாக்கா, எதுவுமே பண்ணல. ஆனா அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க? என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க அவங்க ஆட்சியில அப்டின்னும் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. ஒண்ணு சூரியன், ஒண்ணு ரெட்டை இல. இதுக்கு தான் மாத்தி மாத்தி போடுவோம். அதுவும் ஒரே பெர்மனன்ட்டா வச்சுப்பாங்க. நான் ஒரே ஃபேமிலிலே 2 பேரு வந்து அப்பா, அம்மா அவங்க 2 பேர்ல யாருனா ஒருத்தர் நீ ஏடிஎம்கேக்கு போடு, நான் டிஎம்கேக்கு போறேன். அந்த மாரி. அது வந்து ஏன் எதுக்கு போடுறோன்னே தெரியாம, அவங்க ஆட்சிய எப்படி நடத்துறாங்க, அது எப்படி கொண்டு போறாங்க, அது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஆனா ரெகுலரா இதுதான்பா அப்டின்ட்டு அவங்க மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாரி ஆளுங்களுக்கெல்லாம் அந்த மாரி காசு தர்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவங்க ஈஸியா ஓட்டு போட்டுருவாங்க. அது மாரி வயசானவங்கள வந்து ஈஸியா டிஎம்கே வந்து டார்கெட் பண்ணிருச்சு. இது வந்து பொதுமக்கள் யோசிச்சு பார்க்கணுங்க. ஏன்னா, இப்ப எல்லாமே டெக்னாலஜி வளருது. எல்லாமே மொபைல்ல வந்துருச்சு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த YouTubeலலாம் வீடியோஸ் பார்க்கும்போது ஆட் வரும் பாருங்க. இப்ப இப்ப ரீசென்ட்டா எம்மா ஆட் வந்துன்னே இருக்கு டிஎம்கே சைட்லேருந்து. எப்பா! எந்தெந்த பாட்டெல்லாம் ஹிட்டா இருக்கோ தமிழ்ல, அந்த எல்லா மாஸ் சாங்கு, எல்லா கருத்து சொல்ற மாரி, இந்த மாரி ஒரு மோட்டிவேஷனல் சாங் எல்லாமே பேக்கிரவுண்ட்ல போட்டு நம்ம ஸ்டாலின் பேசுற மாரி, அவர் உதவி செய்ற மாரி, மக்கள்கிட்ட பேசுற மாரி, எவ்ளோ வீடியோ, எவ்ளோ ஆட் பண்றாங்க. அதுக்கு எவ்ளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இது எனக்கு ஒரு மாரி தப்பா படுதுங்க. தப்புனா, இது வந்து நார்மலா ஒரு ப்ராடக்ட் இல்ல. அது ப்ரமோட் பண்றதுக்கு. நீங்க வந்து ஆட் போடுறீங்க. அது வந்து சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு முன்னாடி எங்க போச்சு? நீங்க செஞ்சது எல்லாமே கரெக்ட்டானாக்கா, எல்லாமே செஞ்சிருக்கீங்கனாக்கா, இந்த மாரி நீங்க போட்டு காட்ட தேவையில்ல. இதுதான் விளம்பர மாடல் அப்டின்ட்டும் கலாய்க்கிறாங்க. நீங்க வந்து எலக்ஷனுக்காக இந்த மாரி நெறைய சலுகை பண்றது, நெறைய ப்ரமோட் பண்றது, இந்த மாரிலாம் பண்றது வந்து மக்கள் நெறைய பேரு வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலே டிஎம்கேவ. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாரி பட்டுச்சு. எங்க பார்த்தாலும், எதுக்கு பார்த்தாலும் அந்த வீடியோஸ்லாம் வந்து அது வந்து ஒரு மாரி இருக்கு. யூடியூப் ஆட்ல கூடவாடா பண்ணுவீங்க அப்படின்ற மாரி. அப்புறம் இந்த லேப்டாப் குடுத்த விஷயம். லேப்டாப் வந்து அது வந்து நீங்க நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டு, இப்போ திரும்ப தர்றீங்க. தர்றது நல்ல விஷயம் தான். அதனால நெறைய பேர் பயன் ஆவாங்க. ஆனா, நீங்க வந்து எப்ப தர்றீங்க? காலேஜ் ஸ்டார்ட்டிங்லயே குடுக்கணும். இப்ப காலேஜ் முடியிற டைம்ல குடுக்குறீங்கனாக்கா, அது எதுக்கு யூஸ் ஆகும்? எல்லாம் கடன் வாங்கி, லேப்டாப்லாம் வாங்கி வச்சுக்கின்னு, அதில ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. கடைசியில காலேஜ் முடியிற டைம்ல இந்த மாரி கவர்மெண்ட் லேப்டாப் குடுத்தா, அது எதுக்கு பிரயோஜனம்? ஸோ, அதனால கவர்மெண்ட் வந்து இந்த மாரி நீங்க காசு குடுக்கறத விட, அவங்களுடைய வாழ்க்கையுடைய பொருளாதாரத்த உயர்த்துறதுக்கு எதனா வழி பண்ணா நல்லாருக்கும். அவங்க நீங்க வீட்ல ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை தருவோம்னீங்க. அது தந்தீங்களா? ஏன்னா அது அது குடுத்திருந்தாலே போதுமே. நீங்க ரூ. 1000 குடுக்க தேவையில்ல. பஸ்ஸுக்கு ஃப்ரீயா போக தேவையில்ல. எதுவுமே தேவையில்ல. ஒரு வீட்டுக்குன்னு ஒருத்தர் வந்து கரெக்ட்டான ஒரு உத்தியோகத்துல இருந்தாக்கா கரெக்ட்டா இருக்கும். அத விட்டு தேவையில்லாம இந்த மாரிலாம் பண்றது வந்து லாங் டர்மா எதுவுமே நிலைக்காது. இவங்க பண்றது எதுவுமே.
ஸோ கை சும்மா இப்படி கண் துடைப்புக்கு குடுக்குற மாரி தான் இது எல்லாமே. அதனால நீங்க உண்மையிலேயே மக்கள் வந்து கஷ்டப்படாம நல்லா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, வாழ்வாதாரத்த உயர்த்தினா தான் கரெக்ட்டா இருக்கும். நம்ம தளபதியும் அதான் சொல்லியிருப்பாரு. அதனால தான் நானும் தளபதிக்கும் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ அதையுமே நெறைய பேரு வீட்டுக்கு வீடு கார் தரேன்னாரு தளபதின்ற மாரி போட்டு விட்டானுங்க. தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு வீடு, ஒரு கார் இருக்கிற அளவுக்கு நம்ம வாழ்வாதாரத்த உயர்த்துவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அத விட்டு வீட்டுக்கு வீடு ஒரு வீட்டுக்கு ஒரு கார் தராராம் தளபதி விஜய் வந்து அப்படின்ற மாரி பொருளைய கிளப்பி விட்டாங்க. இதே மாரி நெறைய விஷயங்கள் டிஎம்கே பண்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமும் நம்ம விஜய் அரசியலுக்கு வந்தது தாங்க. ஏன்னா கொஞ்சம் அவரு ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனா ஓட்டு நெறைய சிதறும்ல. இப்போ ஏடிஎம்கே வேற பாஜக கூட சேர்ந்திருக்கு. அதனால அவங்க கொஞ்சம் ஓட்டு நெறைய போக வாய்ப்பு இருக்கு. பிஜேபியும், ஏடிஎம்கேவும் சேர்ந்ததுனால. இப்போ டிஎம்கேக்கு வந்து கம்மியா இருக்கிற மாரி இருக்கு சதவிகிதம். ஓட்டு சதவீதம். அதனால இவங்க கொஞ்சம் நெறைய எங்க பார்த்தாலும் போடு நம்ம தான் ட்ரெண்டிங்ல இருக்கணும். எங்க பார்த்தாலும் நம்ம தான் வரணும், பேசணும். நம்ம மூஞ்சி தான் உங்களுக்கு தெரியணுன்ற மாரி போட்டு பண்ணின்னு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க டிஎம்கே சைடுல. லேப்டாப் குடுக்குறது, 5000 குடுக்குறது. அப்புறம் நம்ம தளபதி கூட சேலம் விழால பேசுனதுல வந்து பேசியிருப்பாரு. "உங்கள் கனவை சொல்லுங்கள்" அப்படின்ட்டு வீட்டுக்கு வீடு வந்து பேசுறாங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தீங்கன்ற மாரி. ஸோ அந்த மாரி தாங்க எலக்ஷன் டைம்ல இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க தான். இந்த புரளி வித்தையெல்லாம் காட்டுவாங்க. ஏதோ குரங்கு வித்தை இந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரிலாம் வித்தைய நெறைய காட்டுவாங்க. அவங்கவங்க கட்சி சைட்லேருந்து. நம்ம தான் பார்த்து யார் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு போணும். நம்ம கணிப்புமே தப்பா இருக்கலாம். ஒரு வாட்டி போடுவோம். இன்னொரு வாட்டி இதுல மிஸ் ஆயிடுச்சுன்னா, இன்னொரு வாட்டி மிஸ் ஆகாம போடுவோம். அவ்வளோதான். எல்லாருமே அப்படிதானே. யாருமே எடுத்தோனே கரெக்ட்டா, இவன் 100% கரெக்ட்டு அப்படின்ட்டு இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ, அதனால பார்த்து ஃபியூச்சர கரெக்ட்டா போடுங்க. ஓட்டு போடுங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் ஃபியூச்சர். இல்லனாக்கா இப்படியே போக வேண்டியதான். நெறைய கடன்ல போகும் நாடு. அதுக்கப்புறம் பின்னாடி வரி ஏறும். இது அதுன்ட்டு எல்லா ரேட்டுமே ஏத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்வாதாரமே பாதிக்கும். இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இப்போ இந்த கவர்மெண்ட் லேப்டாப் தராங்கல்ல, ஸ்டூடண்ட் எல்லாருக்கும் காலேஜ் ஸ்டூடண்ட்டுக்கு. அந்த லேப்டாப்ப வந்து வாங்கி பசங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க? அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அது நல்லதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். நீங்க லேப்டாப்ப வாங்கி அதுல இருக்கிற ஸ்டாலின் ஃபோட்டோவெல்லாம் அழிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு அழிக்கிறீங்க? அப்புறம் அந்த லேப்டாப்லாம் வாங்கிட்டு கும்பலா ட்ரோல் பண்ற மாரி சாங்ஸ்லாம் போட்டு, நாங்க வாங்கிப்போம். ஆனா ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போடுவோம். அப்புறம் விஜய் வால்பேப்பர் வச்சு காட்டுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெறைய நெறைய ட்ரோல் பண்றாங்க. நெறைய காமெடி சாங்ஸ்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க சுத்தி. அதெல்லாம் ஒரு மாரி இருக்கு. அத வந்து நீங்க அவமதிக்கிற மாரி இருக்கு. அப்படி நீங்க அவங்க கலைஞர் அது ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கு. அத அழிக்கணும், முகம் அழிக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க எதுக்கு லேப்டாப் வாங்குறீங்க? அவங்க குடுக்குறத வாங்கிப்பீங்க. ஆனா அவங்க ஃபோட்டோ மட்டும் இருக்கக்கூடாதா? அது நல்லா கெத்தா சொல்லலாங்க. இந்த மாரி கவர்மெண்ட் லேப்டாப் தான் யூஸ் பண்றேன்ட்டு வெளியில யார்கிட்டனா பார்த்தா சொல்லுங்க. ஏன்னா நமக்கு வசதி இல்ல. அவங்க தராங்க வாங்கி யூஸ் பண்றோம். அதானே மேட்ரு. அதுதானே ட்ரூத்து. தயவுசெய்து அது மாரி பண்ணாதீங்க. அது கொஞ்சம் ஒரு மாரி தப்பா, ஒரு மாரி அவங்கள அசிங்கப்படுத்துற மாரி நெனச்சுக்கிட்டு, நம்மளே கொஞ்சம் அறிவில்லாத மாரி நடந்துக்கிற மாரி ஆயிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த மாரி கவர்மெண்ட் நெறைய சலுகை குடுக்குறது, நெறைய நேரடியா காசு குடுக்குறது, இது எல்லாமே நம்மளுடைய கண் துடைப்பு தான் அப்டின்ட்டு நான் சொல்றேன். உங்களுடைய கருத்து என்ன அப்டின்ட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி வீடியோஸ்லாம் நீங்க நெறைய பார்க்கணும்னா, மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோல பார்க்கலாம். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ